சிம்மராசி நண்பர்களே, எந்த நேரத்திலும் எதற்காகவும் கலங்காதவர்கள் நீங்கள். அதற்கு காரணம் உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், ஆத்மகாரகன், ராஜகிரகமான சூரியன் உங்கள் ராசிநாதன். எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருப்பது போல அதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமைந்தது. அப்ப இந்த மாதம் சூரியன் எங்கே சஞ்சரிக்கிறார் என்று பார்த்தால் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில். எப்பொழுதுமே ஒரு ராசினருக்கு லாபஸ்தானம் என்பது முக்கியமானது. அந்த லாபஸ்தானத்தில் ராசிநாதனே சஞ்சரிக்கின்ற போது இதுவரை தடைபட்டிருந்த வேலைகள் எல்லாம் இந்த நேரத்தில் நடந்தேறும். வராமல் இருந்த பணம் கைக்கு வரும், எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். முடங்கி கிடந்த தொழில்கள் எல்லாம் முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தள்ளி போன இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ சூரியனுடைய சஞ்சாரம் இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கு. குறிப்பாக சூரியனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருந்து விட்டால் அந்த நேரத்தில், அந்த மாதத்தில் அந்த ராசினருக்கு எடுப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும். இப்ப சிம்ம ராசினருக்கு இது ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு மாதம், ஆணி மாதம் பாத்தீங்கன்னா சிம்ம ராசினருக்கு யோகமான மாதமாக இருக்க போகிறது. அதற்கு காரணம் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன். சரி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சனி, கர்மகாரன் சனி. சனி எப்பொழுது 8ஆம் இடத்திற்கு வந்தாரோ அந்த நாள் முதல் நிறையவே சங்கடங்களை பார்த்துட்டு வரீங்க. நிறைய பிரச்சனைகள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் கொஞ்சம் நிலை கீழே இறங்க வேண்டியதாக இருந்திருக்கும். சிலருக்கு நோய் நொடி என்று சங்கடப்பட வேண்டியதாக இருக்கும். சிலருக்கு அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்ப 8ஆம் இடத்து சனி பாத்தீங்கன்னா நெருக்கடியை ஏற்படுத்துகின்ற இடம் அது. இப்போ இந்த மாதத்துல என்ன நடக்க போகுதுன்னா, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான், உச்சமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானை பார்க்கிறார். எப்பொழுது சனி பகவான் மீது குரு பகவானின் பார்வை விழுகிறதோ சனி பகவான் சுபத்துவம் பெற்று விடுவார். அப்ப 8ஆம் இடத்து சனி உங்களுக்கு இனி சங்கடத்தை ஏற்படுத்த முடியாது இந்த மாதத்தில். புரியுதுங்களா? அப்ப குரு பார்வை சனிக்கு இருக்கு. குருவுடைய பார்வை எந்த இடத்திற்கெல்லாம் கிடைக்கிறதோ அந்த இடமெல்லாம் சுபத்துவம் அடையும் என்பது பொதுவான விதி. அப்ப 8ஆம் இடத்து சனியை பற்றி இனி நீங்கள் கவலைப்பட வேண்டிய நிலை இந்த மாதத்தில் இருக்காது.